கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே ஒரு குடும்பத்தையே உறவினர்கள் தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பி கூட்ரோடு கிராமத்தைச் சேர்ந்த அருள் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு வேறு சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்ததால் அவரது குடும்பத்தை உறவினர்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தனர். இதன் பிறகு அருள் தனது மனைவியுடன் வெளியூருக்கு குடிபெயர்ந்த நிலையிலும் அவரது குடும்பத்தினரிடம் உறவினர்கள் அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளனர். இந்த சூழலில் நேற்று மீண்டும் தகராறு செய்யவே இன்று சொந்த ஊருக்கு திரும்பிய அருள் உறவினர்களிடம் தட்டி கேட்டுள்ளார். அப்போது அனைவரும் சேர்ந்து அவரது குடும்பத்தினரை தாக்கியுள்ளனர். நான் வந்து வி கூட்டோடு சக்தி நகர் கிராமத்தில் வசிக்கிறேன். என்னுடைய தாலுகா வந்து சின்னசேலம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிறேன். நான் வந்து டிரைவரு. நான் வந்து 2010 நான் லவ் மேரேஜ் பண்ணி நான் வேறு கம்யூனிட்டியில் நான் மேரேஜ் பண்ணிட்டேன். இவ்வளோ நாளாக நான் கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. எங்கள் ஊரில் வந்து கேஸ்ட்டு மாற்றி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப ஒடுக்குமுறை பண்ணுறாங்க. ஏன்னா வாழ விட மாட்டேங்கிறாங்க. நான் இந்த பிரச்சனையை இந்த ஒரு 13 வருஷமாக சமாளித்து என்னுடைய மனைவி நான் பசங்களும் நான் வந்து திருச்செங்கோட்டில் போய் நான் தனியாக குடியிருக்கிறேன். என் சொந்த வீட்டில் வந்து எங்கள் அம்மா மட்டும்தான் நான் இங்கே விட்டு வச்சுருக்கிறேன். இப்போ எங்கள் அம்மா வந்து என் தங்கச்சி வீட்டுக்காரரு இங்கே அவங்களையும் வரக்கூடாதுன்னு ஒடுக்குமுறை பண்ணுறாங்க. அதை வந்து நான் இன்றைக்கி கேள்வி கேட்க வரப்போது இன்றைக்கி ஊர் மக்கள் எல்லோரும் எங்கள் மாமன் எல்லாருமே சேர்ந்து என்னை வந்து அடித்து துன்புறுத்திட்டாங்க. அதனால் நான் இன்றைக்கி வந்து ஸ்டேஷனில் ஒரு பெட்டிஷன் எனக்கு ஒரு நீதி கேட்கணும் பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்குங்க. என்னை வந்து நான் ஒரு இன்றைக்கி அடுத்த ஜாதியிலேருந்து பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டேன். இது மாதிரி நீ ஒன்றை மாதிரி எல்லாரும் பசங்களும் சேர்ந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ நீ ஊருக்கிட்டு போயிடும் அப்படின்னு என்னை வந்து ஒடுக்குமுறை பண்ணுறாங்க. நீ என் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது, பொண்டாட்டி ஊருக்குள்ளே வரக்கூடாது, என்னை வந்து நீ தனியாக இருந்துக்கணும், நீ கேஸ்ட் விட்டு கேஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப படாத சித்திரவதைகள் பண்ணிட்டாங்க. நான் இதெல்லாம் தாண்டி நான் போய் வெளியில் போயிருக்கிறேன். இருந்து நான் என் ஃபேமிலியோட வெளியில் இருக்கக்குள்ளே எங்கள் அம்மா மட்டும் தான் இங்கே இருக்காங்க. எங்கள் அம்மா வந்து பார்க்க வரது கூட எனக்கும் என் தங்கச்சி அனுமதி கிடையாதுங்க. இதை நம்ம போய் கேட்டாலும் 4 பேர்த்து சொன்னாலும் எல்லாம் அவங்க தான் ஒரு ஊரே கூடி தான் பேசுகிறாங்களே, நம்ம தனிமாக தான் வந்து பேசுகிறாங்க. அதனால் இது நமக்கு ஒரு நீதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண கொடுத்துருக்கேன். இன்றைக்கி காலையிலையும் சார் நான் வந்து அம்மா வந்து தகாத வார்த்தைகள் பேசணும்னு சொல்லி நான் வந்து கேட்க வந்ததுக்கு என்னையும் எங்கள் அம்மாவும் என் தங்கச்சி வீட்டுக்காரர் எல்லாருமே ஊரே சேர்ந்து எங்களை அடிச்சிட்டாங்க. அடி பொறுக்க முடியாமல் தான் நமக்கு இது ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ஸ்டேஷனில் போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம், இதுக்கு அப்பயாவது ஒரு முடிவு வருமானு வந்திருக்கிறேன். ஆமாம், என் மனைவி என் பிள்ளைகள் வந்து என் பசங்க வந்து எங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது, நீ வேறு சமுதாயத்தில் நீ பொண்ணு எடுத்துட்ட, உன் மனைவி உன் பசங்க வரக்கூடாது அப்படின்னாங்க. சரி, என் மனைவி என் பசங்க வரனால நான் வரலாம்ல அப்படின்னு சொல்லி நான் வந்தால் நீ எங்கள் அம்மா வந்து ஏன் இப்படி துன்புறுத்தீங்க அப்படின்னு கேட்கல, என்னை வந்து நீ எது கேட்குற அப்படின்னு என்னை தேவையில்லாத தகாத வார்த்தைகள்லாம் பேசி என்னை அடிக்கிறாங்க. இது வந்து இது ஒரு நீதி வேணும் நமக்கு. ஆமாம், நான் ஊருக்காரங்க பிரச்சனை பண்ணவும் தான் என் மனைவி ஒரு குடி தண்ணி பிடிக்க போனாலும் பிடிக்கக்கூடாதுங்கிறாங்க, ஒரு கோயிலில் வீட்டு பக்கம் போய் சாமி கும்பிட்டாலும் வரக்கூடாதுங்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன தீண்டத்தக்காதவங்களா சார்? வரி எல்லாம் வாங்குறாங்க. இதெல்லாம் கேட்க போய் தான் எங்கள் வீட்டு என்னுடைய ஒய்ஃபுக்கும் எனக்கு சண்டை வந்துடுச்சு. சண்டை வந்து இனிமேல் உன்னுடைய வந்து இப்படி சொல்கிறாங்க, நான் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திருச்செங்கோட்டில் வந்து எங்கள் மனைவி அங்கே கொண்டு போய் வச்சுட்டேன். இப்போ நான் அங்கே தான் ஃபேமிலியோடு அங்கே தான் இருக்கேன். எங்கள் அம்மா மட்டும்தான் இங்கே இருக்காங்க. எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவையும் இங்கே தனியாக விட்டு போய் எங்கள் அம்மாவோடையும் பிரச்சனை பண்ணிவிட்டு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு ஒரு 10 நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் நான் வண்டிக்கு போயிடுறேன். நான் எங்கள் பக்கத்தில் இல்லை. தங்கச்சி வீட்டுக்காரர் போய் பார்க்க சொன்னாலும் அவங்கள்ட்டையும் சண்டைக்கு வராங்க. நீ யார் வந்து பார்க்குற, நீ ஏன் அங்கே என் ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து எனக்கு ஒரு நியாயம் வேணும், ஒரு நீதி வேணும்.